அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பொன்னாங்கண்ணி கீரை பறிக்க வந்தேன். நிறைய கிடக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது நமக்கு தேவையான அளவு பறிச்சுட்டு நிறைய இருந்தால் தெரிஞ்சவங்களை யாருக்காவது கொடுத்துருவேன். ஏன்னா நிறைய இருக்குது பாருங்கள். முருங்கையிலேயே நல்ல இலை வந்துட்டு இப்போ நம்ம கீரையை பறிச்சிரும். அதோட கருவேப்பிலையில் இந்த பூ மாதிரி வரும் பாருங்க. இதை ஒரு கத்திரியை வச்சு கட் பண்ணிடுங்க. அப்போ தான் கிளைகள் வரும். கருவேப்பிலையில் குத்துச்செடியாட்டம் இருக்கும். இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு வியூஸ் தோட்டத்துக்கு தான் 598 வியூஸ் வந்திருக்கு. அதனால் இன்றைக்கி தோட்டத்தை பற்றியே தான் நான் போட போகிறேன். பாருங்கள், இப்போ இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துரும். மைக்கு வைக்கல, அதனால தான் சவுண்டு கம்மியாக வரும். இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துரும். ஏன்னா இந்த கருவேப்பிலையோடு இது இருக்கனால கருவேப்பிலை புறம் வளராது. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். கையால் வீடியோ இருக்கனால இவ்வளோ கீரை பறிச்சிட்டேன். இவ்வளோ கீரை. இப்போது இந்த கழனி தண்ணி, சாதம், பழைய சாதம், பழையறு எல்லாத்தையும் இப்படி நொறுங்க பிணைஞ்சி கத்தரி இதுக்கு ஊற்றிடும். சீத்தாமரம், இந்த கத்தரிக்கு ஊற்றிடும். இந்த சோறுக்குலாம் இதை லைட்டாக தோண்டி வைக்கணும். இந்த தக்காளி செடியும் பிடிங்கிரும். 2 தக்காளி கிடக்கு. இந்த சோறை வச்சு இப்படி மண்ணை வச்சு மூடிடுங்க. வேண்டாத இதெல்லாம் இப்படி கட் பண்ணி இப்படி எடுத்துருங்க. மிளகாயில் நல்ல பூ வந்துட்டு மண்புழு உரம் வாங்கி வைக்கணும். இந்த கீவா நெல்லி வேண்டாம், எல்லாம் பிடிங்கி எடுத்துரும். அப்போ தான் இந்த இது வரும். இது கூட எதுவுமே இந்த தக்காளி கூட வைக்கக்கூடாது. மண்ணை கிளறி விட்டுறணும். டைட்டாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அந்த செடி நல்லா வரும். இப்படியே கலப்பராண்டி இந்த மாதிரி கலப்பராண்டியே வச்சு இப்படியே மண்ணை கிளறி விடணும். வேண்டாத களைகள்லாம் எடுத்துடணும். கீரை தான் பறிச்சாச்சு. இன்னும் நிறைய கீரை கிடக்கு. இந்த கருவேப்பிலை கூட இருக்கிற கீரையை ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஏன்னா இந்த கருவேப்பிலை வராது. இதில் இந்த கீரையில் உள்ள தண்டெல்லாம் எடுத்துடணும். இதை பிடுங்கிட்டேன். ஒரு கிளை வச்சாலே வந்துடும். இந்த கீரை நான் வாங்கவே இல்லை. இது 26வது 27வது முறையாட்டி வீட்டில் நான் கீரை எடுக்கேன். இதை நான் பிடுங்கி இன்னொரு இதில் வச்சோன்னே வந்துடும். இப்போ இவ்வளோ கீரை எங்களுக்கு பறிச்சாச்சு. வீட்டுக்கு தேவையான கீரை அப்பப்போ பறிச்சாகும். வெளியே வாங்க மாட்டோம்.
இந்த காஞ்ச இதெல்லாம் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடையே புல் இதெல்லாம் வளரும் பாருங்க, இதெல்லாம் பிடுங்கி எடுத்துருங்க. இந்த களை செடியெல்லாம் எடுத்துருங்க, களையெல்லாம் ஊடால வளருது. இந்த பூக்கள் பூக்கும் பாருங்க, அதெல்லாம் அந்த துளசியில் உள்ளதை எடுத்துருங்க. இப்படி ஒரு பாத்திரத்தில் எல்லாம் போட்டு இந்த பழம் இந்த இது எல்லாம் போட்டு அதுக்கு மேலே மண்ணை தட்டிடுவேன். வெங்காயத்தோல் காய்கறி கழிவுகள்லாம் போட்டு மண்ணை தட்டிட்டு இப்படியே வச்சா 1 மாதத்துக்குள்ளே நல்லா இது வந்துடும். இன்றைக்கி தக்காளி வந்து அன்னைக்கூட கம்மியாக தான் பறிச்சிருக்கேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஹார்வெஸ்ட் கீரை படிக்கும் போது போடுறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.